கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் வெஸ்ட் பெங்கால்ல. மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத்தில் பாபர் மசூதி என்ற பெயரில் ஒரு புதிய மசூதிக்கு அவர் இப்போ அடிக்கல் நாட்டி இருக்கிறது இப்பொழுது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. முர்சிதாபாத் மாவட்டத்தில் பெல்தாங்காவை ஒட்டியுள்ள பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களோடு இணைந்து அடிக்கல் நாட்டியதற்கு அடையாளமாக அவர் ரிப்பன் வெட்டிட்டார். ஹுமாயூன் கபீர் மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத் மாவட்டத்தில் உள்ள பரத்பூர் தொகுதியின் எம்எல்ஏவான ஹுமாயூன் கபீர் இதை நடத்தினாரு. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த மாதம் பரத்பூரில் உள்ள பெல்தங்காவில் பாபரி மசூதி கட்டுவதற்கு தான் அடிக்கல் நாட்டப் போவதாக அவர் கடந்த சில நாட்களாகவே கூறி வந்தார். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அயோத்தியில் பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக மசூதியை கட்டுவதற்கான ஹுமாயூன் கபீர் கூறியிருந்தார். டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு புதிய கட்சியை தொடங்குவதாகவும் அறிவித்தார். ஹுமாயூன் கபீர் வகுப்புவாத அரசியல் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திரிணாமுல் காங்கிரஸ் அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. ஹுமாயூன் கபீர் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் அவர் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசினார். கருத்துக்களை வெளியிட்டதாக கூறும் பாஜக அவரை வெளியேற்றிய முடிவை கேள்வி எழுப்பியிருக்கிறது.